கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எனக்கருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒருவேளை தீங்கு என்னை தொடர்கிறது, பலவிதமான பயங்களின் நிமித்தமாய், வியாதியின் நிமித்தமாய் ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களானால், இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவையும் காத்து கொள்ளுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த காரியம் உன் வாழ்விலை சம்பவியாதபடிக்கு கர்த்தர் இன்று உனக்கு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலை நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எவ்வளோ அருமையான வார்த்தை! கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வேதத்தில் தேடி வாசித்து நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யுங்கள். அவரோடு கூட சம்பாஷணை பண்ண ஆரம்பிங்கள், அவரோடு கூட பேச ஆரம்பிங்க. நேரத்தை அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் செலவிட பண்ணுங்க. அவர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் உனக்கு நிழலாய், உனக்கு பலனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறியா? என் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு உன்னை ஒப்புக்கொடு. இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றுவார். தடைகளை உடைப்பார், கட்டுகளை அறுத்து இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்வார். எந்த தடைகளை உன் குடும்பம், உன் வாழ்வில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாயோ, இன்று கர்த்தர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவாயா, இன்று எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இன்று எனக்கு ஒரு அதிசயத்தை என் கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி ஒன்றாக இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை சார்ந்தவர்களையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. அவரை நோக்கி பார்க்கலாமா? என் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒருங்கிணைந்து வந்து குடும்பமாக நிற்கிறோம். பலவிதமான பயங்கள், பலவிதமான தீங்குகளின் நிமித்தமாய் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையிலே தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படியாய் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அற்புதங்களின் தெய்வம் அல்லவா, நீர் அதிசயங்களின் தெய்வம் அல்லவா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் இன்று குடும்பங்களில் நீர் அற்புதத்தை செய்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுக்கிற தெய்வர்க்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.